வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சகுனி கரணம். சகுனி அப்படின்ற பேரை கேட்டாலே நம்ம மனசில் ஒரு டெரர் உண்டாகும். ஐயோ, இந்த பாவி பையன் நம்மளை எங்கே கொலையில் விட போகிறானோ அப்படின்னு. இந்த மாதிரி கரணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு தெருவில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. தெருவுனா ஒரு 100 வீடு இருக்கிற இடத்துல ஒரு 4 வீட்டிலனாலும் இந்த கரணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் இந்த கரணத்தில் பிறந்த பெண்களும் இருப்பாங்க. இந்த ஆண்கள் இந்த கரணத்தில் பிறந்திருந்தால் பக்கத்தில் ஒருத்தனை நிம்மதியாக வாழ முடியாது. சதா இவனை பற்றி அவன்கிட்ட சொல்கிறது, அவனை பற்றி இவன்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவங்க அவங்க குடும்பத்திலே 1008 பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே, அப்பா பிள்ளைங்களுக்குள்ளே ஒத்துமையை ஏற்படுத்த விடாமல் ஏதாச்சும் ஒரு குட்டி கலாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லலாம், வாயை வச்சுட்டு அவன் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாச்சும் வம்பிழுத்துக்கிட்டே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் காதுபட கேட்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி அவனை சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இருப்பானுங்க ஊருக்குள்ளே. பொதுவாக நடக்காததை நடந்த மாதிரி ஒருத்தன் சொன்னானா அவன் சகுனி கரணத்தில் பிறந்தவன். முடிக்காத விஷயத்தை முடித்த மாதிரி ஒருத்தன் சொன்னானா அவன் சகுனி கரணத்தில் பிறந்தவன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒருத்தனை போட்டு கொடுத்தே பேர் வாங்குகிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக சகுனி கரணத்தில் பிறந்தவனாக தான் இருப்பான். ஒரு 100 பேர் வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடுத்தவன் வேலை செய்கிறத தான் உற்று நோக்கிட்டு அவனை பற்றியே தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேலதிகாரிட்டு போய் சொல்லிகிட்டே இருப்பான், இப்படி பண்ணுறான் சார், இப்படி பண்ணுறான் சார், அவன் பண்ணுறது சரியில்லை சார், லேட்டாக வந்தான் சார், சீக்கிரமாக கிளம்பிட்டான் சார், இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் சகுனி கரணத்தில் பிறந்தவங்க தான். இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள சுற்றி ஒரே கரைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதாவது சந்தோஷ கரைச்சல், இல்லை சந்தோஷமாக ஒரு 4 பேர் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கணும். இல்லைன்னா சும்மானாலும் வம்பழுத்துக்கிட்டு அதில் ஒரு 4 பேர் பேசி சிரிச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த கரணத்துக்காரங்களுக்கு அன்றைக்கி பொழுது விடிஞ்சு பொழுது போன மாதிரியே இருக்கும். இந்த சகுனி கரணத்துக்காரங்களை நீங்கள் அடிச்சுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டா உடனே அவங்க கூட வந்துடுவாங்க. அதே நேரத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு அவனை நம்பிடாதீங்க. என்ன காரணம்னா, உங்கள் கூட வந்துட்டாலும் கூட உங்களோட அனைத்து வீக்னஸையும் அவன் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பான். அது படம் எடுத்து வச்சுருப்பான். எப்போ உங்களை பழி வாங்கணுமோ அப்போ உங்களோட வீக்னஸை எதிர்பார்ட்டிகிட்ட போட்டு கொடுத்து உங்களை அதில் பாதாளத்துக்கு தள்ளி விட்டுருவான். இந்த மாதிரி சகுனி கரணத்துக்காரங்கள் பயங்கர விஷக்கிருமிகளாக இருப்பாங்க. பார்வையாலையும் சிந்தனையாலையும் செயலாலையும் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் டெய்லி கலவரம் ஏதோ ஒரு விதத்தில் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கும், இல்லை அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கும், அண்ணனுக்கும் பொண்ணுக்கும் நடக்கும், அண்ணனுக்கும் தங்கச்சியாக இருந்தால் தங்கச்சிக்கும் அண்ணனுக்கு நடக்கும், அக்காவாக இருந்தால் தம்பிக்கும் அக்காவுக்கும் நடக்கும். இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக கலவரம் நடக்கும். பக்கத்தில் ஏதாவது ஒரு கோல் முட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சகுனி கரணத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் இது கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா, கணவனை பற்றி பொழுதுக்கும் சதா மாமியாவை பற்றி கணவன்கிட்ட போட்டு கொடுக்கறது, கணவனை பற்றி இவங்க அம்மாட்ட ஏதாச்சும் 1க்கு 2 போட்டு விடுறது, கணவனை பற்றி அண்ணன் தம்பிங்கள்கிட்ட தாறுமாறாக போட்டு கொடுக்குறது. இந்த மாதிரி வெள்ளம் இந்த சகுனி கரணத்தில் பிறந்த பெண்களோட குணாதிசயம் இருக்கும். அதுவும் வளர்ந்தாருச்சுன்னா வளர்ந்த பிறகு எப்படி இருக்குன்னா, கணவனை பற்றி பிள்ளைங்கள்கிட்ட 1க்கு 2 சொல்கிறது, கணவனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வெள்ளம் இந்த பெண்கள் சகுனி கரணத்தில் பிறந்தால் இந்த மாதிரி வெள்ளம் பண்ணுவாங்க. என்ன கான்செப்ட்னா, இந்த சகுனி கரணத்தோட ஜீவன் என்னான்னு பார்த்தீங்கன்னா காக்கா. இந்த காக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டங்காக்கா சாதா காக்கா அப்படின்னு 2 காக்கா இருக்குது. இதில் இந்த அண்டங்காக்காவை எம்ப்ளமாக கொண்டது தான் அந்த சகுனி கரணம். ஏன் இந்த அண்டங்காக்காவை எம்ப்ளமாக இதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த அண்டங்காக்காவோட குணம் அப்படியே இந்த சகுனி கரணத்துக்காரங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காக்காயை வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பல நற்பண்புகள் இருக்கும். அதில் ஒரு சிலதை சொல்கிறேன். இவங்களை நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பாத்திரமானவங்க இந்த சகுனி கரணத்துக்காரங்க. இவங்களை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தலையிட வேண்டியதில்லை. அவங்க தலையை அடமானம் வச்சாலும் அதை செஞ்சு முடிச்சிருவாங்க.
செஞ்சு முடித்து உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறாங்களோ இல்லையோ அடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அதேமாதிரி யாருக்காச்சும் ஒரு உதவி அப்படின்னா செய்யணும்னு நினச்சா தன்னோட கையை அறுத்துக்கிட்டுனாலும் செய்வாங்க. கூடாதுன்னு நினச்சா தலைகீழனாலும் அவரோட முடியிலேருந்து ஒரு முடியை கூட பிடிங்கி தர மாட்டார். அதே போல் இந்த சகுனி கரணத்துக்காரங்களை நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு யாருக்கு பிரச்சனை அப்படிங்கிறத இரு தரப்புக்கும் பிரச்சனை அப்படின்னா, இவங்களை அழைச்சிட்டு போய் பேச சொன்னால் 2 சைடும் பக்குவமாக பேசிடுவாங்க. அந்த சாமர்த்தியம்லாம் இந்த சகுனி காரணத்துக்காரங்களுக்கு உண்டு. அதாவது 2 பார்ட்டிகிட்டையும் மாற்றி மாற்றி பேசுவாரா, என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவரோட பேச்சு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக 2 பார்ட்டிக்கும் ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கை கொடுக்க வச்சுருவார். 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சுருவார். இது நல்ல விஷயத்துக்கும் பயன்படும். அதே நேரத்தில் இந்த பொண்ணுங்க விஷயத்துலையும் இப்படி தான். பிடிக்காத 2 பேரை இணைச்சி வச்சுருவார். பொண்ணையும் மாப்பிள்ளையும் அதுங்க லவ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒருத்தர் விரும்பினா இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருவார், சேர்த்து வச்சுருவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே குடும்பத்தில் ஒரே கலவரம். ஒரு பக்கம் நன்மை இருக்கும், இன்னொரு பக்கம் தீமையாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சகுனியால் இந்த கரணத்தினால் ஏற்படுற ஒரு கலகம் நல்ல விஷயத்துலேயும் முடியும். சும்மா சொல்ல முடியாது. நல்ல விஷயத்தில் முடிகிறதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது. அதாவது உண்மையை உணர்த்தக்கூடிய சகுனம் இந்த சகுனி கரணம். என்ன ஒன்று, அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும், அதுதான். ஆனால் இந்த விஷயத்தை உணர்த்தக்கூடிய கரணம் தான் இந்த சகுனி கரணம். இந்த கரணத்துக்காரங்களை கூடயே வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் குழி பறிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சகுனி காரணத்துக்காரங்களோட செயல்பாடு எப்படின்னா, யார் கூட இருக்காங்களோ அவங்கள ஆழம் பார்க்குறது தான். அவங்கள ஆழம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காலை விடுவார். அதனால் இந்த கரணத்துக்காரங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இந்த கரணத்துக்காரங்க எது செஞ்சாலும் வளரும். அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு இவங்கள்ட்ட. விதை போட்டாலும் சரி, விதையை விதைச்சாலும் சரி, மரம் நட்டாலும் சரி, ஒரு முதலீடு போட்டாலும் அது நல்ல வளர்ச்சி அடையும். இந்த கரணத்துக்காரங்கள்ட்ட உள்ள ஸ்பெஷாலிஸ்ட்டே அதுதான். இவங்க கையால் நீங்கள் எது வாங்கினாலும் வளர்ச்சி பெறும். ஆனால் இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கும், குறையே இருக்காது. பட்டு எதையுமே காலத்தே அனுபவிக்க முடியாது. ஜவ்வு மாதிரி இழுத்து தான் எல்லா விஷயமே முடியும் உங்களுக்கு. இதில் சில பேர் சின்ன வயசுலேயே காதல் வயப்பட்டு அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருவாங்க. இல்லைன்னா பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் அழைச்சிட்டு வந்து குடும்பம் நடத்துவாங்க. இந்த மாதிரி எதையெல்லாம் பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் பண்ணுவாங்க. இவங்கள நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனை எல்லாமே மற்றவங்களை வெறுப்பேற்றுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இவங்க யதார்த்தமாக தான், இந்த கரணத்துக்காரங்க அது ஒரு நன்மைக்காக தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற யதார்த்தமாக தான் நடந்தால் கூட அது மற்றவங்களுக்கு அது வெறுப்பை உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த கரணத்தோட எம்பளம் காக்கைன்னு சொல்லியாச்சு. அதே போல் இந்த கரணத்தின் தேவதை சனி பகவான். சனி பகவானுக்கான ஆலயம் திருநள்ளாறு. அதிதேவதை காலபைரவர் சிவபெருமான். இந்த கரணத்துக்காரங்க வாழ்க்கையில் கரணம் போடாமல் ஜெயிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அதே போல் இந்த கரணம் என்றைக்கு சனிக்கிழமையும் இந்த கரணமும் இணைந்து வர நாளில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த சகுனி கரணம் வர்ற நேரத்தில் சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. முடி வெட்டுறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுங்க. தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு. அவங்க டெய்லி எண்ணெய் தேய்ச்சி முடிவுக்கு எண்ணெய் தேய்ப்பாங்களே, அது மாதிரி அவங்களுக்கு முடி வெட்டுறவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அபரிமிதமாக சுபத்தன்மை பெறும். சனிக்கிழமையில் வர்ற அஷ்டமி திதி அன்னைக்கு கால பைரவருக்கு செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க. காக்கைக்கு சனிக்கிழமை அல்லது அந்த சகுனி காரணம் வர்ற டயத்தில் 2 முட்டையை வாங்கி வெவிச்சு அதை ஒரு முட்டையை 8 பகுதியாக வெட்டி 2 முட்டையும் 8 16 பகுதியாக விட்டு விட்டால் உங்கள் வீட்டு மேலேயோ மொட்டை மாடியிலையோ வச்சுருங்க, காக்கைக்கு உணவாக. இந்த கரணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வைராக்கியம் நிறைந்தவராக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சே காட்டுறேன்டா உனக்கு அப்படின்னு யாருக்கோ ஒருத்தருக்கு சபதம் விட்டுருப்பாங்க. அதை ஜெயிச்சும் காட்டிடுவாங்க. இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கும்.
எப்படியோ எதிராளியை பழி வாங்கிடுவாங்க. அதனால் இந்த கரணத்துக்காரங்கள்ட்ட தாமரை இலை தண்ணீர் போல தான் இருக்கணும். பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. இந்த சகுனி கரணத்தில் தான் இந்த ஆள் இருக்கார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கண்டிப்பாக அவர் உங்கள் கூட பழகுறாரோ இல்லை தெருவுலையோ டெய்லி அவரால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் சகுனி கரணம் இருக்கும். அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, சனி பகவானுக்கு 2 கரணத்துக்கு அதிபதியாக வருவார். முதல் கரணம் கௌளவ கரணம், அதுக்கு சுபச்சனியாக வருவார் அவர். அந்த கரணத்தை பொறுத்த வரைக்கும், கௌளவ கரணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பரிகாரமே பண்ணலனாலும் உங்களுக்கு கை கொடுத்து எப்போதும் உங்களை காத்து நிற்பார். இந்த கரணத்தை பொறுத்த வரைக்கும் கரணநாதனாகவே இருந்தாலுமே கூட உங்களை ஆட விட்டும் ஓட விட்டும் வேடிக்கை பார்ப்பார். ஏன் அப்படின்னா, இந்த கரணத்தில் பிறந்தவங்க, சகுனி கரணத்தில் பிறந்தவங்க சனி பகவானின் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் அவரோட குணத்துக்கும் நேர்மாறாக நடந்துப்பாங்க. இப்போது ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது. அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுவார், எக்கடாச்சும் கெட்டுப்போ அப்படின்னு விட்டுருவார். அம்மாவும் அது மாதிரி தான். அம்மா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஏதாச்சும் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுருவாங்க. அதே போல் தான் அந்த சனி பகவான் கரணநாதனாக இருந்தால் கூட அவர் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பார். இருந்தாலும் இந்த கரணத்தை பொறுத்த வரைக்கும், சகுனி கரணத்தை பொறுத்த வரைக்கும் ஆட விட்டுருவார். ஆட விட்டு தான் கடைசியில் கட்டுப்படுத்துவார். ஏன் அண்டங்காக்காவை எம்பளமாக வைக்கிறாங்கன்னா, இந்த சாதா காக்கா விட அந்த அண்டங்காக்காவோட குணாதிசயம் கொஞ்சம் வேறுபடும். நீங்களே கவனித்து பாருங்கள். அது தனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படும். மற்ற காக்காலாம் கூட்டமாக சேர்க்கும். இது அப்படி சேர்க்காது. 1-2 பேரை மட்டும்தான் சேர்த்துக்கிட்டு தனக்கு அப்படின்ற ஒரு கொள்கையோடு தான் அந்த காக்கா செயல்படும். எது கிடைச்சாலும் அபகரிச்சுட்டு ஓடிடும். இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து இந்த சகுனி கரணத்துக்காரங்க தப்பிச்சு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினச்சா, மங்கள சனீஸ்வரர்னு திருக்கொல்லிக்காட்டில் இருக்கார். அங்கே போய் இந்த கரணம் வர்ற அன்னைக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்.